இடது பக்கம் ஒரு கழிச்சு படுச்சுட்டோம்னா சீக்கிரம் ஜீரணமாயிடும். சாப்பிட்டுட்டு வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்காதே, இடது பக்கம் படுத்துக்கோ. இந்த இடத்துல தான் ஜீரணத்துக்குரிய உறுப்பு இருக்கிறதுனால ஜீரணமாயிடும்வா. இந்த பெருமாள் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கார், இடது பக்கம் படுத்துக்கலே. ஏன்னு நாம நிற்கிற பக்கம் வலது பக்கம் இல்லையோ, அவர் நம்ம பார்த்து திரும்பிட்டு இருப்பார். ஒரு துளி இந்த தோள்களை சேவத்தியல்னா தெரியும், இப்படி நம்ம பார்த்து துளி ஒழுக்கழிச்சு திரும்பிட்டு இருப்பார் பெருமாள். ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிறதானேன்னா அப்புறம் ஜகத்தெல்லாம் வயத்தில் வரைச்சுன்றது ஜீரணிச்சு படுத்துன்னா திரும்ப நாம எங்க வெளியில வர்றது? அப்புறம் நம்மளை ஜீரணிச்சுடக்கூடாதுங்கிறதான் நம்ம பார்த்து ஒரு கழித்து கிடக்கிறான் பெருமான். திருவடித்தாமர்களை கிழக்கு திக்கிலேயும், திருமுடியை மேற்கு திக்கிலேயும், திருமுதுகை வடக்கு திக்கிலேயும், கண்களை தெற்கு திக்கிலேயும் ஓடவிட்டான் எம்பெருமான். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதித்தார், 4 திசைகளையும் பகவான் எதுக்கு படைச்சான்னு ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன்னார். 4 திக்கு எதுக்கு? இப்போ தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லி வடக்கு வாழறது தெற்கு தாழறதுன்னு நாம வேற ஒரு நாளும் பேசிகிட்டே இருந்து, அது எதுவாக இருந்தாலும் வடக்கு இருக்கிறவாளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கிறது, தெற்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையில. இதெல்லாம் படைச்சே இருக்க வேண்டாம் பெருமான்னா, இதுக்காகலாம் அவர் படைக்கல. இப்போ அவர் திருவடியை வைக்க கிழக்கையும், திருமுடியை வைக்க மேற்கையும், திருமுதுக காட்ட வடக்கையும், தான் தன்னுடைய திருமேனியை எங்கெங்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் படைச்சாரே தவிர நாம வடக்குக்கும் தெற்குக்கும் சண்டை போட்டுக்கிறதுக்காக எம்பெருமான் ஒரு நாளும் திசைகளை படைக்கவில்லை. ஆழ்வார்களை பொறுத்தவரை சயனித்தழகுங்கிறது ஒரு தனி ஏற்றம்தான். அது இது உது என்னலாவன அல்ல என்ன உன் செய்கை நைவிக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்ன தலைப்பைவனே. நீ இதை பண்ணு அதை பண்ணு எதையும் பண்ணுன்னார் ஆழ்வார். நான் என்ன பண்ணா உமக்கு பிடிக்கும் கேட்டான் எம்பெருமான். ரொம்ப நன்னா உமக்கு அனுகிரகம் பண்ணி சத்தியமா பேசி மோட்சம் சொல்லிட்டா பிடிக்குமா என்ன எம்பெருமான் கேட்டான். ஆழ்வார் பதில் சொன்னார், என்னை நன்னா கெடுத்துட்டு தரிசனமே கொடுக்காமல் பொய் சொல்லி சம்சாரத்திலேயே வச்சியானா கூட பிடிக்கும்னார். ஏன்னு கேட்டான் எம்பெருமான். நீ ஆனபடியாலேன்னு சொல்லிட்டார் ஆழ்வார். வேறாரோத்தன் எனக்கு எத்தனை நல்லது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது, ஆனா நீ எனக்கு எத்தனை தீயது பண்ணாலும் பிடிக்கும். ஏன்னு கேட்டான் எம்பெருமான். நீ தீயது பண்ணாதவன் எனக்கு தெரியுமேன்னு விட்டார். அதனாலதான் இவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கே தவிர சொல்றச்சே ஆழ்வார்கள்லாம் வேகத்தோட பேசுறாப்புல இருக்கும். ஆனா உண்மையை தெரிஞ்சு வச்சுருக்காளோ இல்லையோ, நீ எனக்கு தாயும் தம் அப்பனும் தந்தையின் தாயும் பெற்ற குழந்தைக்கு என்னைக்கு தீமை நினைப்பார்களோ அன்னைக்கு தான் பகவன் நீ நமக்கு தீமை நினைப்பாய். அதுவும் நடக்க போறதில்லை, இதுவும் லோகத்துல நடக்காது. அது நடந்தாலும் நடக்கலாமே தவிர பெருமான் ஒரு நாளும் ஒத்தருக்கும் தீமை நினைக்க போறதில்லையே. அப்படி கிடக்கிற கிடை அழகு. பிருகுமுனிவர் போனார், பெருமாள் சேனிச்சுருந்திருக்கார். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, மற்றொரு பக்கம் பூதேவி, 2 பேரும் திருவடித்தாமர்களையும் வருடின்னு இருக்கா. திருப்பார் கடல்ல சேனிச்சுருக்கார். இங்கே போனோம்னா காவிரிக்கு நடுவிலே சேனித்தார். இதோ பக்கத்துல போலாமே, எதுக்கு இங்கேருந்து போகணும்? நம்ம உட்காண்டிருக்கிறதே பார்சாரதி சன்னிதானத்திலே. அப்ப அவரை பத்தினா பேச வேண்டும். நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. ஆழ்வார் தெரிவித்தார், மன்னாத பெருமாள்னு உள்ள திருவல்லிக்கேணியில சேனிச்சுன்னு இருக்கார். நாம நின்னுண்ட பார்சாரதியை சேவிச்சுட்டு வந்துடுறோம். இந்த ஒரு இடத்துல தான் நின்னவர் இருந்தவர் கிடந்தவர் 3 பேரையும் சேவிக்கலாம். அமர்ந்த திருக்கோலம் வேணும்னா தெளிசிங்க பெருமான் பின்னாடி அழைசிங்கர் சேவை சாதிக்கிறார். நின்ன பெருமாள் வேணும்னா பார்த்த சாரதி வெங்கடகிருஷ்ணன். சயனிச்சென்ற பெருமாள்னா ரங்கநாதன், அவருக்கு தான் மன்னாத பெருமாள். என்னையாளுடைய அப்பன் அவருக்கு பேர். நீங்கள் போய் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ பார்சாரதி பெருமாள் கோவிலில் போய் பணம் கட்டி எங்களுக்கு பிரசாதம் வேணும்னு கேளுங்க, மாலை பிரசாதம் அனுப்புவா. துண்டோட மாலை பிரசாதத்தோட பகவானுடையது பகுமானத்தை ஏழை பண்ணி வருவா. அர்ச்சக சுவாமிகள் சொல்லி மாலை போடுவாளோ இல்லையோ, அப்போ என்ன சொல்லி போடுறான்னு பாருங்க. இப்போ நாகப்பட்டினமாக இருந்தால் நாகை அழகியார் பிரசாதம், அழகியார் சவுந்தரராஜ பெருமான்னு சொல்லி போட்டுருவா. திருக்கண்ணபுரமாக இருந்தால் திருக்கண்ணபுரம் கண்ணபுர நாயிகா சமேத திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் பிரசாதம் சொல்லி கொடுத்துருவா. பெரிய பெருமாள் பெரிய பிடாட்டியார் பிரசாதம் திருவரங்கமாக இருந்தால் சொல்லி கொடுத்துருவா. இப்போ திருவல்லிக்கேணிலேருந்து வந்தவா என்ன சொல்லணும்? பார்த்த சாரதி பெருமாள் பிரசாதம்னு சொல்லணும் இல்லையோ? சொல்ல மாட்டா. அவர் தானே பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கோம்னா சொல்ல மாட்டா. என்னையாளுடைய அப்பன் பரமான் பிரசாதம். அந்த ஊருக்குன்னு தேவத்தை தெய்வம் ஸ்வஸ்த அந்த ஸ்தலத்துக்கு பெருமாள்னு பார்த்தா என்னையாளுடைய அப்பன் மன்னாத பெருமாள் தான். பார்சாதி பெருமாள் வந்து சேர்ந்த பெருமாள். அந்த ஊருக்குன்னு ஸ்தலத்துக்கு தெய்வமே பெருமான் மன்னாத பெருமான் தான். உள்ள வேதவல்லி தாயார் எழுந்தருளிருக்காளே, தாயார் சன்னதி தனிக்கோவில் நாச்சியார். வேதவல்லி தாயாருக்கு சேர்த்தி நடக்கிற அன்னைக்கு பாருங்கோ, பார்த்த சாரதியோட சேர்த்தி கிடையாது. இப்போ நம்பெருமாளுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் சேர்த்தி பங்குனூத்திர தண்ணிக்கு நடக்கிறதே, இங்கே சேர்த்தி நடக்கிற அன்னைக்கு பார்த்த சாரதியோட கிடையாது. ருக்மிணி பிராட்டிக்கு தான் பார்த்த சாரதி. ஆனால் வேதவல்லி தாயாருக்கு மன்னாத பெருமான் ரங்கநாதனோட தான் சேர்த்தி. அதனால இந்த திவதேசத்தை பொறுத்தவரை அவரும் சேனிச்சுருக்கார். காலை கிழக்கு நோக்கி கடலை நோக்கி நீட்டின்னு விட்டாராம். என்னத்துக்குன்னா ரொம்ப ஆயாசம்னா இந்த மக்களை ரட்சித்து உடம்பெல்லாம் ரொம்ப கொதிச்சு போச்சான். சாயங்கால வேளையிலே ஜலத்தில் காலை விட்டுண்டு உட்காந்துண்டா
குழு குழுன்னு இருக்குமோ இல்லையோ, நமக்கே குளிர்ச்சி வேணும், ரொம்ப தப்பிச்சு போட்டோம்னா கிராம பக்கம் போனீங்கன்னா வயக்காட்டில் மரக்கிளை கீழே இருக்கும், அந்த கிளையில உட்காந்து காலை கீழே ஓடையில தொங்க போட்டு விடுவா. அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம்னா நாள் முழுக்க காட்டெல்லாம் தீந்து போடும். அதை போல இந்த பெருமாள் நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லி கேணியான் ஐந்தலவாய் நாகத்தனை, இது கிடந்ததோர் கிடையழது எம்பெருமானுக்கு, எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. இப்படி நீ படுத்துனுட்டியானா உடம்புல ரணம் வந்துடாதோ? திருக்குடந்த பெருமானை பார்த்து திருமழிசாழ்வார் கேட்கிறார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசி வாழிக்கேசனே. இந்த காவிரிக்கடை குடந்தி உள்ள கிடக்கிறாயே, எழுந்திருந்து பேச மாட்டேங்கிறியே, திரும்ப மாட்டேங்கிறியே, அப்படியே படுத்திருந்தா கல்லுக்கு கல் ரணம் வந்துடாதா? முதுகுதலே நமக்கே உடம்பு சரியில்லாதவாழ ஒரு படுக்கையில விட்டா அது தண்ணீர் படுக்கை காற்று படுக்கையெல்லாம் மாற்றி விடுறோம். ஏன்னா அவளுக்கு முதுகில் ரணம்லாம் வருது, அதுக்கு எடுத்து ஏதோ போட வேண்டியிருக்கு, ஒத்தடம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பெருமாள் இப்படியே படுத்துட்டு இருக்காரே, ரணமே முதுகில் வராதான்னு பார்த்தார் ஆழ்வார். நமக்கு இந்த பாட்டை கேட்கறச்சே என்ன தோணும்? அவரு கூட ரணம் வருமான்னு நமக்கு தான் வரும், அவர் தான் பெருமாளாச்சே பகவானாச்சே, ரணம் வருமானுட்டா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிற வரைக்கும் நாம இருப்போம். அந்த கேள்வி இல்லாத ரணம் வந்துடுமோன்னு பயந்தா ஆழ்வார்கள் ஆயிடுறாளே. அதனால தான் நாம் என்ன ஆழ்வார்கள் ஆகாமல் வீழ்வார்களாகவே இருந்துட்டு இருக்கோம். இந்த கேள்வி எத்தனை நாள் வரைக்கும் கேட்டுட்டு இருக்க போகிறோமோ நாம் வீழ்வார்கள். இந்த கேள்வி இல்லாத பெருமானுக்கு என்ன வந்துடுமோன்னு நினைக்கிறார்களோ இல்லையோ, அதனால தான் ஆழ்ந்து போய் பகவத் பக்தியாலேயே பேறு பெற்று போனார்கள். இந்த புருகுமுனிவர் வந்து சேர்ந்தார், பெருமானை சயனித்திருக்கிறத பார்த்தார். பிராட்டி திருமார்பிலே பிராட்டிகள் இருவரும் தாங்கள் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடிய கொடுவினையேலும் பிடிக்கனி ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்று திருவடிகளை வருடின்னு பார்த்துட்டு இருக்கார். இவரை வந்தா கண்டுகொள்வார்களோன்னு பார்த்தார். பிருகுமுனிவர் வந்திருக்கிறத ஓரக்கண்ணால பார்த்துட்டு பெருமாள் பிரசாம இருந்துட்டார். மற்ற 2 பேரும் பார்க்கவே இல்லை. இவருக்கு எந்த பக்கமும் கண்ணு பார்க்குமோ இல்லையோ, புண்டரீகாட்சன் ஓரக்கண்ணால பார்த்துட்டார். இருக்கான்னுட்டு வரட்டும், இவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம், எதுக்கு வந்திருக்காருன்னு தான் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் முடிவு எடுத்துப்போம் என்று பெருமான் அப்படியே பார்க்காதா போல இருந்து விட்டார். இந்த காணா கண்ணிட்டு இருக்கைங்கிற வேஷம் நிறைய அவர் போட்டுப்பார். நாம எதுக்கு போறோம் எது கேட்குறோம் நன்னா தெரிஞ்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் அழட்டும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருக்காரோ இல்லையோ கிடந்தான் எம்பெருமான். இவருக்கு அதையும் பார்த்து கோபம் வந்துடுது. இப்போ மற்ற 2 தேவதைகளை என்ன பண்ணாலோ இவனும் அதான் போல் இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிருந்தார். இந்த இடத்துல கோபம் அதிகம், அங்கேயானும் ரொம்ப எதிர்பார்ப்போட போல, அதனால இல்லைன்னு உடனே சரின்னு விட்டுட்டார். இங்கே ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தார். எதிர்பார்க்கிற இடத்திலேயே இப்படித்தான் முடிவுன்னா கோபம் ஏற்பட்டது. கோபத்தோட விடுவிடுன்னு கிட்டக்க போனார், தன் திருவடிகளை உயர்த்தினார், நேர பெருமாளுடைய திருமார்களை உதைத்தார். நீ இவ்வளவுதானா, சத்தகுணமே உனக்கு இல்லையே என்று கோபமாக பேசினார். கிளம்ப திரும்பினார். ஷடார் என்ன எழுந்த எம்பெருமான் அவர் திருவடிகளை பற்றி பிடித்து நிறுத்தினான். ஹே பிருகுமுனிவரே, இந்த திருவடி ஸ்பர்சம் கிடைக்குமா என்றுதான் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். விதிர்த்து போனார் முனிவர். என் கால் சாமானிய கால், கண்ட சேற்றிலே வளர்ந்த கால், உன் திருமார்பென்ன சாமான்யமான திருமார்பா? ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். கையினார் சுரிசங் அனலாழியர் நீள் வரபோல் மெய்யினார் துளப விரையார் கமழ்நீழ்முடி எம் ஐயனார் அரவின் அனவச மேய மாயனார் செய்யவாய். இந்த வாய்க்காக மேல திருப்பான் ஆழ்வார் பாட போனார். இந்த வாய்க்கு முன்னாடி திருமார்பை பாடி வைத்தார் ஆழ்வார். பாரமாய பழமின பத்தறுத்து என்னத்தன் வாரமாக்கி வைத்தான் வைத்த தன்னி எண்ணுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன் திருவாரம் ஆர்பதன்னோ. திருமார்பு பெருமானுக்கு தனிச்சிறப்பு படைத்த இடம். பிராட்டி அங்கேயே நித்திய வாசமா இருக்கிறதுனாலே திருமார்புனாலே ஸ்ரீமன் நாராயணுக்கு அதான் சிறப்பு. ஆறா இருந்தாலும் முதல்ல திருவேங்கடமுடையான சேவிக்கு சேவே திருமார்பு நாச்சியார் தானே நம்ம கண்ணிலேயே படுகிறாள். நாச்சியாருக்கு வாசஸ்தனமாய் கோயில் கட்டணமாய் திருமார்பு இருக்கு. எப்படி மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்தப்புறமோ அதே போல பிராட்டினுடைய அந்தப்புறம் தான் இந்த திருமார்பு. அதுல போய் இவர் எட்டி உதச்சுட்டாரே. ஒரு பாட்டு வேடிக்கைக்காக சொல்றேன். நம்மாழ்வார் முதல் 10 3ஆம் திருவாய்மொழி கண்ணன் வெண்ண திருடினான்னு கேட்டு ரொம்ப ரசிக்கிறார். வெண்ண திருடின கதையை கேட்டுட்டே வந்தார். பாடின்னு வந்தவருக்கு உள்ள முருகி போய் 6 மாசம் மோகிச்சு கீழே விழுந்துட்டாராம். வெண்ண திருடினான்னு கேள்விப்பட்டு பாட்டில் சொன்னார். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. மற்றொரு கடைவெண்ணை கடைகிற போத வெண்ணெய் எடுத்து கண்ணன் சாப்பிட்டுட்டான். யசோத வந்து கெட்டியா பிடிச்சுனுட்டா, உரலை கவிழ்த்து வைத்தா, சேர்த்து இப்ப கண்ணனை கட்டுட்டா. உரலோட கண்ணனை சேர்த்து கட்டினாலாம். ஏன் கண்ணனை மட்டும் கட்டக்கூடாதா? உரல் எதுக்குன்னார்? திருடனுக்கு மட்டும் தண்டனை இல்லை, திருட்டுக்கு தொண போனவாளுக்கும் தண்டனை கொடுக்கணும்.
ஒரு தீவிரவாதி